இங்க பாரு, ஒருவேளை நான் கண்ட கனவு மாதிரியே நடந்துருச்சுன்னா மறுபடியும் நான் அனாதை ஆயிடுவேன். எனக்கு அது பிடிக்கல. கவலைப்படாதம்மா, மாட்டுக்கு ஆபத்து வராது. கொம்பு சீவனவளுக்கு தான். அவளுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு என்கிட்ட அடிபட்டு சாகாது. வெற்றி இங்க வா. லக்ஷ்மி, என்னாச்சு லக்ஷ்மி? லக்ஷ்மி, என்னது? ஏன் இங்க வந்த? யாரும் இல்லாம வர வேண்டாம் சொன்னேன்ல? ஐயோ, வா, பாத்து, மெதுவா, எந்திரி, மெதுவா, மெதுவா. என்ன லக்ஷ்மி இப்படி பண்ற? ஐயோ, வா, புடிச்சுக்கோ. நான் தான் சொன்னேன்ல. சாஞ்சுக்கார. லக்ஷ்மி, உன்னை இங்க தானே இருக்க சொன்ன. எதுக்கு கீழே இறங்கி வந்த? இல்லங்க,
எவ்வளவு நேரம் தான் இங்கே இருக்கிறது? அதனாலதான் கீழே வந்தேன். அடிப்பட்ட காயம் ஆறுற வரைக்கும் தயவு செஞ்சு மாடி விட்டு வராத. உனக்கு ஏதோ தேவைன்னா என்ன கேளு, நான் எடுத்து தரேன். சரிங்க. ரொம்ப வலிக்குதா? இல்லைங்க. உனக்கு ஏதாவது வலி வந்தா நான் துடிச்சு போயிடுவேன்னு உனக்கு தெரியாதா? வயிறு வலியோ வாந்தியோ வந்தா டாக்டர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆக சொன்னாரு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் உடனே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சரி, கொஞ்சம் பால் எடுத்துட்டு வரேன், குடிக்கிறியா? ஆ? சரி, நீ படுத்துக்கோ. நான் படுத்துக்கிறேன். என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதா? 5 நிமிஷத்துல எத்தனை தடவை செத்து பொழைச்சிருப்ப? ஒரு ரகசியத்தை மறைக்க நீ சாக ரெடி ஆயிட்டியா? நீ பண்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? போதும் லட்சுமி, போதும். வேணாம், வேண்டாம். இந்த மரண பயம் உனக்கு வேண்டாம். ஆஃப்டர் ஆல், ஒரு போட்டோ பார்த்து நீ இப்படி துடிக்கிற. இந்த ரகசியம் உனக்கு வேணுமா? இந்த ரகசியம் உனக்கு வேணுமா? ரகசியம் ரொம்ப பயங்கரமானது. அது ரொம்ப ஆபத்தானது. அணுவா உன்னை கொன்னுடும். நினைச்சு பாரு. இந்த ரகசியம் வேற யார் மூலமாவது தெரிஞ்சா இந்த குடும்பம் மேல வச்சிருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கையும் போயிடும். உன் கனவு, உன் எதிர்காலம், உன் பாசம், அன்பு, சந்தோஷம், என் வெற்றி, இது எல்லாமே உன்னை விட்டுட்டு போயிடும். ஒரு செகண்ட்ல போயிடும். இப்ப முடிவெடு. இந்த ரகசியம் உனக்கு தேவையில்லை. வெற்றி கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடு. கரெக்ட். வெற்றி கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடணும். இனிமே இந்த ரகசியம் எனக்கு வேண்டாம். ஏன் வெற்றி என்னை விட்டு போக மாட்டாரு. இந்த ரகசியத்தை நான் சொல்லிடுவேன்.
இது என்ன பந்து விளையாடுற இடமா? இல்ல குழந்தை. ஆ? அவ குழந்தை, உங்களுக்கு 7 கழுத வயசு ஆயிடுச்சு, இன்னும் பந்து விளையாடிட்டு இருக்கீங்க? ஆ? உங்க மாமாக்கு விளையாட துணைக்க ஆள் வேணுமா? வேணும்னா போ, கூட போய் விளையாடி எல்லா பாத்திரத்தையும் அடிச்சு உடைங்க. ஏங்க, இட்லி ரெடி, சட்னி ரெடி, எல்லாம் சாப்பிடலாம், உட்காருங்க. ஏங்க, நான் ஹாட் பாக்ஸ்ல சாம்பார் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துறீங்களா? உட்காருங்க, நான் சாப்பிடலாம். இனியா, நீ வந்து உட்காரு. அத்தை, என்னம்மா? பந்து பாட்டி ரூமுக்கு போயிடுச்சு, எடுத்துறீங்களா? நான் போனா அம்மா திட்டும். ஏய், சும்மா இருக்கும்போது திட்டுறதுக்கு நான் என்ன லூசா? அண்ணி, உங்க கோவத்துக்கு என்ன காரணம்? யார திட்டுறதுக்கு பதிலா யார திட்டுறீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். பாவம், குழந்தைக்கு தெரியாதுல்ல. நீ உட்காருமா, நான் பால் எடுத்துட்டு வரேன். டேய், நில்லுடா. சாப்பிடுற நேரத்துல என்ன பந்து வேண்டி கிடக்கு? உட்கார்ந்து எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க. ஏங்க, அப்படியே அத்தையை எழுப்பி கூட்டிட்டு வாங்க, அவங்களும் நம்ம கூட சாப்பிடட்டும். நம்ம வந்ததுல இருந்து தூங்கிட்டே இருக்காங்க. அம்மாவை எழுப்பாத, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. சீக்கிரம் சாப்பிட்டு படுக்கிறேனாங்க, அதான் ஹோட்டல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணி சாப்பிட வச்சு தூங்க வச்சிருக்கேன். எழுப்பாத. என்னது? அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? இப்பதானே சொன்னேன் உடம்பு சரியில்லைன்னு. ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. ஷாப்பிங் போறேன்னு எல்லாரையும் காலையில கூட்டிட்டு போனேன், இப்ப வந்து நிக்கிற. ஹோட்டல், சினிமா, நல்ல ஊரை சுத்திட்டு இப்போ வந்து என்னமா அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிற? வயசான மாமியார் வீட்டுல இருக்காங்களே, மத்தியானம் சாப்பாட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அண்ணி, பெத்த பொண்ணு நீங்க கூட இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும்? அதுவும் இல்லாம வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டீங்க, எப்ப வேணும்னாலும் கிளம்பலாம். அதான் அண்ணனையும் குழந்தையும் இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கட்டும்னு வெளியில கூட்டிட்டு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? திரு, உன்னை வான்னு சொன்னேன்ல. டேய், அவங்க தூக்கத்தை கலைச்சிரத நைட்டு முழுக்க முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீ வா, சாப்பிடல வா. அண்ணி, நீங்க இப்படி கத்துனா உங்க சத்தத்துக்கே அத்தை முழிச்சிருவாங்க. அனாவசியமா உங்களுக்கும் பிபி ஏறிடும். சத்தம் போடாதீங்க அண்ணி. அண்ணி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சட்னியும் ஊத்தாம எப்படி சாப்பிட முடியும்? போதும் போதும், சாப்பிடுறேங்க. என்னங்க?
லக்ஷ்மி, ம். உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போக முடியல. வீட்லயே அடைஞ்சு கிடக்குற மாதிரி ஆயிடுச்சு. கோயிலுக்கு நீ கூப்பிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதா சொன்னியே, என்ன விஷயம்? அது சாமி கும்பிட்டு பேசலாம். ஆ, ம். ம். நான் கனவு கண்ட மாதிரி எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது. அதுக்காக தான் உன்னோட சந்நிதிக்கு நான் வெற்றியை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னையும் சக்தியை பத்தின எல்லா உண்மையும் நான் சொல்ல போறேன். வெற்றி அதை நல்ல விதமா எடுத்துக்க நீதான் அருள் புரியணும். ம். லக்ஷ்மி, இங்க உட்காரலாமா? வா. உட்காரு. சரி, என்னன்னு இப்ப சொல்லு. ம். வெற்றி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை கேட்டா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. என்ன லக்ஷ்மி, நீ என்ன சொன்னாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். தைரியமா சொல்லு. நான் சென்னையில இருந்தப்போ ம். ஒருத்தரை லவ் பண்ணேன்னு சொன்னல. ஆமா. அது யாருன்னு தெரியுமா? அவன் யாரா இருந்தா என்ன? அந்த புண்ணியவான் உன்னை சந்தேகப்பட்டதுனாலதான் நீ எனக்கு கிடைச்ச. அவனுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். ம். ஏன் இப்ப இதெல்லாம் கேக்குற? சொல்லு லக்ஷ்மி, ஏன் இப்ப கேக்குற? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவன் வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்றானா, இல்ல படத்துல வர்ற மாதிரி நீங்க லவ் பண்ணப்ப எடுத்துக்கிட்ட போட்டோவை காட்டி பிளாக்மெயில் பண்றானா? எதுவா இருந்தாலும் சொல்லு. சக்தி கிட்ட சொல்லி அவன் கதையை முடிச்சிடுறேன். ம், சொல்லு. தைரியமா சொல்லு லக்ஷ்மி, யார் அவன்? சக்தி. எந்த சக்தி? சென்னையில எங்க இருக்கான்? உங்க தம்பி சக்தி வெல்தான். ஏன் தம்பியவா? சக்தியவா நீ லவ் பண்ண? உண்மையாவா? வெற்றி, இத்தனை நாளா உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க.